அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் வணக்கத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இழப்பின் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே குர்ஆனிலே கூறப்படுகின்ற 4 வகையான மனிதர்களை பற்றி இப்போது நான் உங்களுக்கு கூற இருக்கிறேன். ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் இந்த 4 ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த மனிதர்கள் யார் என்பதை அறிந்து நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோம் என்பதை நாம் முடிவுக்கு வந்து விடலாம். முதல் வகை மனிதர் யார் என்றால், அவரிடத்திலே ஈமானும் வணக்கங்களும் இருக்கும், ஆனால் நல்ல வசதியான வளமான வாழ்க்கை வாழ்வார். அவரிடத்துல ஈமானும் அமல்களும் இருக்கும், ஆனால் அவர் இந்த உலகத்திலே நல்ல வசதியான வளமான மகிழ்ச்சியான அனைத்து பாக்கியங்களையும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வார். இப்படி சில மக்கள் இருப்பார். அல்லாஹ் தஆலா இந்த மனிதரை பற்றி குர்ஆனிலே கூறுகிறான். 16வது சூராவினுடைய 99வது வசனத்திலே கூறுகிறான். 97 அல்லாஹ் கூறுகின்றான், மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فنحيينه حياة طيبة. யாரிடத்திலே அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஈமானும் அமலும் இருக்கின்றதோ அவருக்கு மன மகிழ்ச்சியான தீவியான வாழ்க்கையை நாம் வழங்குவோம். வல நஜிசி என்னகும் அதிரகும் வியாசனி மாக்கானியாமலோ, அவர் செய்த அமலுக்காக மறுமையிலே அவருக்கு சிறந்த கூலி விளங்கும் என்று அல்லாஹ் கூறுகிறார். இது ஒரு விரிவான தலைப்பு, சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். அதான் முதல் வகை மனிதனுடைய யார் அப்படின்னா, அவர்கிட்ட ஈமான் இருக்கிறது, அமல் இருக்கின்றது, அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நல்ல வசதியான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பார். இதற்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொல்லலாம். உதாரணமான அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அனுபவர்கள் ஈமானும் அமலும் உடையவர்கள், அதே நேரத்தில் இந்த உலகத்திலே வசதியான வளமான வாழ்க்கை வாழ்ந்தவர். அவர்கள் மௌத்தாகிற நேரத்திலே மட்டும் அவரிடத்திலே 14,000 தீனார்கள் தங்க நாணயங்கள் இருந்துச்சு, 31,000 கிலோ திருகம் வெள்ளி நாணயங்கள் இருந்துச்சு. மௌத்தாகிற நேரத்திலேயே இவரிடத்துல எவ்வளவு இருந்துச்சு? 14,000 கிலோ தங்க நாணயங்கள், 31,000 கிலோ வெள்ளி நாணயங்கள் இருந்துச்சு. அது மட்டும் அல்ல, அவர்கள் வாழும் காலத்திலே தாராளமாக வணங்கியவர்கள், அள்ளி அள்ளி கொடுத்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்திலேயே 2 மனைவியர் மூத்தானார்கள். ஹதீஜா நாயும் ஸைனப் பின்த் ஹுஸைமா மூத்தானார். 9 மனைவியரும் ஹயாத்தா இருந்தார். இந்த 9 மனைவியருக்கும் மாதாந்திர செலவுக்கு கொடுத்து உதவி செய்தவர் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இது மாதிரி வந்துகிட்டு அவங்க நிறைய வாரி வழங்கினார்கள். உங்களுக்கு தெரிய வரலாறு தெரியும். அப்படி இருந்தாலும் கூட இந்த உலகத்திலே வளமான வசதியான வாழ்க்கை வாழ்ந்து வசதியாகவே மூத்தானார்கள். இப்படி சில மக்கள் இருக்கார், பார்த்திருப்பீங்க, உலகத்திற்கு பார்த்திருப்பீங்க. இது ஒரு வகையான மனிதர். இது இரண்டாவது மனிதர் யார் என்றால், அவர்கள் இந்த உலகத்திலே பாவம் செய்வார்கள், சிரமமான வாழ்க்கையை வாழ்வார்கள். இந்த உலகத்துல பாவங்களையே மூழ்கி இருப்பார்கள், ஆனால் என்ன செய்யறது? சிரமமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். இப்படி சில பேர் அல்லாஹ் தஆலா இவர்களை பற்றி குர்ஆனிலே கூறுகிறார். 20வது சூராவினுடைய 124வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார், வமன் ஆரத திக்ரி ஃபைனலஹு மைஷத்தன் லன்கா. யார் என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நான் இந்த உலகத்திலே கொடுக்கும் என்று அல்லாஹ் கூறுவான். அல்லாஹ் தஆலா மறுமை நாளையிலே அவருடைய நிலை எப்படி இருக்கும்னு சொல்லுவான். மாஷர் யௌமல் கியாமத் ஆமா, மறுமை நாளையிலே அவரை குருடாக எழுப்புவோர். அப்ப அல்லாஹ் கேட்பான், நான் வந்துட்டு உலகத்துல பார்வையுடையவனாக இருந்தேனே,
ஏன் வந்து இன்னைக்கு குருனாக எழுப்பினாய்? இவஹஷர்த்தினி ஆமாவுக்கு குந்து பசீரா, உலகத்தை நான் பார்வையுடையவனாக இல்லை, ஏன் என்ன குருனாக எழுப்பினாய்னு அவன் கேட்பான். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், உலகத்திலே என்னுடைய உபதேசங்கள் வந்தது, அதை இங்கே புறக்கணித்தாய், மறந்து வாழ்ந்தேன், உன்னை நான் மறந்துட்டோம்னு அல்லாஹ் தஆலா அவன் என்ன செய்வான்? கழட்டி விட்டுவான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுவான். நாம இங்கே விலக வேண்டிய செய்தி என்னன்னா, இந்த உலகத்திலே அவன் காலமெல்லாம் பாவங்கள் செய்து கொண்டே இருப்பான், ஆனால் கஷ்டமான வாழ்க்கையை வாழ்வதா அல்லாஹ் கூறுகின்றான். ஹதீஸ்ல போய் ஒரு பெருமானார் சொல்லுவாங்க, இன்னல் அபுதல யஹரிமு ரிஸ்க பிதன்பில் யுஸீபு. சோபாலாகத்தை அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதன் தான் செய்கின்ற பாவத்தின் காரணமாக ரிஸ்குடைய வரக்கத்தை இழக்கிறான். உடைய பாவத்தினால ரிஸ்குடைய வரக்கத்தை இழக்கின்றான் என்பதாக பெருமானார் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் நல்லா சம்பாதிப்பான், ஆனா பாவ செயல்கள்னால வாழ்க்கையெல்லாம் கஷ்டப்படக்கூடியவர். உதாரணமாக பார்க்கலாம், இந்த உலகத்துல யார் வந்து மது, மாது, சூது, இந்த மூணுல ஏதாவது அடிக்ட் ஆயிட்டா, அடிமை ஆயிட்டாண்டா, இந்த காலமெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பான், ஆனா நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா? அது வாழவும் முடியாது. ஏன்னா காசை பூரா அங்கேயே தொலைச்சிருவான், காசை பூரா அங்கேயே தொலைச்சிருவான். அங்கே தொலைச்சப்படி என்ன செய்யறது? டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம்னு வைங்களேன். 1000 ரூபாய் சம்பாதிச்சுல பாத்தீங்கன்னா முக்காசை குடிச்சிருவான். உட்காந்து குடிச்சு மீதி என்ன செய்யறாச்சும் கொடுப்பான். இந்த குடும்ப காலமா இங்கே கஷ்டப்பட்டு நடக்கும். இவன் அடுத்த நாள் வேலைக்கு போய் குடிச்சிட்டு உட்காந்துருப்பான். அல்லது வேலையானா ஒரு புண்ட தொடர்பா தான் வைக்கிறேன், அது அவளுக்கு பாதி கொடுத்து இவளுக்கு பாதி கொடுத்து அடுத்தது வாங்கிப்பான். எதுவும் செய்ய முடியாது. அவன் இந்த உலகத்திலே வந்து மது, மாது, சூது போன்ற பாவங்களுக்கு அடிமையானவர்கள் இந்த உலகத்துல காலமெல்லாம் கஷ்டப்பட்டு கடுமையான இழிவோடும் கேவலத்தோடும் மூத்தாகிறார். இது இரண்டாவது வகையான மனிதர்கள். சரி, மூன்றாவது வகை மனிதர் யார்? ஏன்னா இந்த உலகத்திலே மூன்றாவது வகை மனிதர் யார்? இந்த உலகத்துல இது நல்லறிய கவனி, பெரும்பாலான மனிதர்கள் இங்கேதான் இருக்கா. நம்மை போன்ற மக்கள் இங்கேதான் உட்கார்ந்துருக்கோம். அவரிடத்துல வணக்கம் இருக்கும், ஆனா சிரமமான வாழ்க்கை இருக்கும். முதல்ல சொன்னது வணக்கம் பிளஸ் வசதியான வாழ்க்கை, இரண்டாவது பாவ கஷ்டமான வாழ்க்கை, மூணாவது வணக்கம் சிரமமான வாழ்க்கை. வணக்கம் இருக்கும், ஆனா காலம் எல்லாம் வந்து செய்வாங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பா. இப்படிப்பட்ட மனிதர்கள் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இது மாதிரி மனிதர்கள் அல்லாஹு தஆலா கூறுகிறார். சரி, நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் வந்துகிட்டு அல்லாஹு தஆலா இந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்துகிறார்? அவங்ககிட்ட ஈமான் இருக்கு, அமல் இருக்கு, ஏன் உங்களுக்கு அந்த கஷ்டமான வாழ்க்கை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றார்? அப்படின்னா கஷ்டமான வாழ்க்கையை கொடுப்பதாக அல்லாஹு தஆலா கூறுவதோடு அதற்கு 3 காரணத்தையும் அல்லாஹு தஆலா கூறுகின்றார். நமக்கு கஷ்டப்படுறதுக்கு 3 காரணத்தை அல்லாஹு தஆலா கூறுகிறார். முதல் காரணம் என்னவென்றால், சரியா, அவரிடத்தில் இருக்கின்ற சிறிய சிறிய குற்றங்களை விட்டும் அவரை திருத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அந்த கஷ்ட நிலை கொடுக்கிறார். ஈமான் அமல் இருக்கு, ஆனா அவன்கிட்ட சின்ன சின்ன பாவங்கள் இருக்கு, சிறிய சிறிய பாவங்கள் இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா பள்ளியாசல் வந்து தொழுகிறோம், வெளியே போறதுக்கு கூட சில குற்றங்கள் அவருக்கு இருக்கிறது. இந்த குற்றங்களை விட்டும் அவரை திருத்துவதற்காக வேண்டி, பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா செய்வான். அவனுக்கு சோதனை கொடுப்பான். நீங்க வகுப்பறையில பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிறவன் ஏதாவது கொஞ்சம் டவுனா இருந்தா தான் ஆசிரியர் அவன் கண்டிப்பா கொஞ்சம் மார்க் டவுனா எடுத்துருப்பான். ஏன்டா நல்லா படிப்ப கொஞ்சம் மார்க் கம்மியா இருக்கே ஏன்னு கேட்பாரு. ஆனா படிக்காம இருப்பான், கருதலையா இருப்பாங்க, அவனை யாரும் கண்டுக்கவே மாட்டான். ஏன்னா அவன் உருப்படாதான் தெரிஞ்சு போச்சு, அவனை போய் என்ன பண்றது? இப்ப நல்லா படிக்கிறேன்னா தான் சிவாங்க கண்டிப்பான். சரி, நல்ல பையனாலும் திடீர்னு சேட்டை பண்ணாலும் சொல்லுவார், என்னன்னு ஏன்டா நல்லா தானே இருந்த, ஏன் உன் பேருக்கு லிஸ்ட்ல வருத, என்ன ஆச்சு கேட்பான். அதே மாதிரி இவன் நல்லவன் தான், ஆனால் இவ்விடத்திலே சில குற்றங்கள் இருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா சில சோதனைகளை கொடுக்கிறான். எதற்காக சொன்னார்? அவனை திருத்துவதற்காக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே 32வது சூராவுடைய 21வது வசனத்தை அல்லாஹ் கூறுகிறான், வலமுதி கன்னஹும் லதாபின் அதுனா, அவர்களுக்கு சிறிய சோதனைகளை சுவைக்க வைக்கின்றோம். அப்ப சிறிய சோதனைகளை, சிறிய தண்டனைகளை நாம் இந்த உலகத்திலே கொடுக்கின்றோம். தூனல் அதாபில் அக்பரி, சிறிய தண்டனைக்கு முன்னால் பெரிய தண்டனை ஒரு பெறுவதற்கு, மறுமையுடைய தண்டனை பெறுவதற்கு முன்னால் இந்த உலகத்திலே சில தண்டனைகளை, சோதனை நாம் கொடுக்கின்றோம். லால்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் திருந்துவதற்காக அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில சோதனைகள் வந்து நாம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்மிடத்தில் ஏதோ குற்றம் குறைகள் மூலமாக தான் சோதனைகள் வருகிறது. என்ன குற்றம் வருகிறது என்பதை அறிந்து நாம் திருத்த வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக சொல்றாங்க, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையில நம்மை அறியாமல் ஏதோ சிறிய சிறிய குற்றங்கள் ஏற்படும். சரியா, நம்முடைய வாழ்க்கையில இப்போ ஏற்பட்டிருக்கலாம், அதை முதல்ல ஏற்பட்டு வைக்கலாம். அந்த சிறிய குற்றங்களை, அந்த குற்றங்களுக்கான
பாவ பரிகாரமாக அல்லாஹு தஆலா சில கஷ்டங்களை எல்லாம் கொடுக்கிறான், சில சோதனை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். ஹதீஸ்ல வருகிறது இல்லையா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, புகாரி ஷரீஃபினுடைய 5620 ஹதீஸ், மாமின் முசீபத்தி முசீபுல் முஸ்லிம இல்லா கஃபர அல்லாஹ் பிஹா அன்ஹு ஹத்தா ஷௌகத இசாகுஹா. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா கஷ்டங்களும் அது பாவத்தின் பரிகாரமாகவே தவிர இல்லையமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவருடைய காலிலே ஒரு முள்ளு தைத்தாலும் கூட அதற்கு பகரமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வந்தா நம்ம என்ன நினைக்கணும்னா, முதல் விஷயம் நம்முடைய என்ன தவறு இருக்கிறது, ஏன் அல்லாஹ் இந்த சோதனை கொடுத்தார் என்று சிந்தித்து திருந்த வேண்டும். ஒன்று, சரி அப்படி மடத்துல எந்த தவறுமே இல்லை, நம்ம நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தெரிந்தாலும் கூட, இரண்டாவதாக நம்முடைய மனதுக்கு நாம் சொல்ல வேண்டும், நம்முடைய ஏதோ குற்ற குறைகள் இருக்கலாம், நமக்கு தெரியாத சில குற்ற குறைகள் இருக்கலாம், சரியா, அது மன்னிக்கப்படுவதற்காக அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான் என்பதாக நாம் நினைக்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரணத்தை அல்லாஹ் கூறுகிறார், அவருடைய வாழ்க்கையில எந்த குற்றமும் இல்லை, எந்த குற்றமே இல்லை. அப்படி ஒரு சோதனை வருகிறது என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டி என்ன செய்கின்றார், அதை கொடுக்கிறார். நம்முடைய அந்தஸ்தை கொடுப்பதற்காக, அல்லாஹ்வுடைய விசேஷமான ரஹமத்துகள் நமக்கு கிடைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா செய்கின்ற அதை கொடுக்கிறதாக அல்லாஹ் தன் திருமறையிலே பதிவு செய்கிறார். அல்லாஹ் கூறுகின்றான், இரண்டாவது சூராவுடைய 155வது வசனம், அல்லாஹ் சொல்வான், வல நபுவன்னக்கும் பிஷைஇ மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வ ஸமராத் வ பஷீர் ஸாபிரீன். அங்கே அல்லாஹ் தஆலா 5 வகையான சோதனைகளை கூறுகிறார். உங்களை பசியினால் சோதிப்போம், உங்களை பசியினால சோதிப்போம், பயத்தால் சோதிப்போம், பொருளாதார கஷ்டத்தை கொடுத்து பொருளாதார குறைபாடுகள் நஷ்டங்களை ஏற்படுத்தி சோதிப்போம், நமக்கு நேசமானவங்க மூத்தாவதை கொண்டு நாம் சோதிப்போம். நமக்கு நேசமானவங்க மூத்தானா நமக்கு பாதிப்பு இருக்கு இல்லையா, அதே மாதிரி விளைச்சல்களிலே நம்ம விவசாயிகள் வச்சிருக்கோம், அந்த விளைச்சல்களிலே சேதத்தை ஏற்படுத்தி நாம் சோதிப்போம். இப்படி எல்லாம் நாம் சோதிப்போம். ஆனால் அந்த சோதனைக்காக நாம் கொடுக்கிறோம் அந்த நேரத்திலே பொறுமையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நபியரின் செய்தி சொல்லுங்க, அல்லதீனா அஸாபத்து முஸீபத்துல் காது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக அவர்கள் துன்பந்தர் அந்த நேரத்திலே யார் பொறுமையோடு இருந்து இன்னா லில்லாஹி வார்த்தையை கூறுகிறார்களோ, அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹமா உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய விசேஷமான ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்கள், அல்லாஹ்வுடைய விசேஷமான ஆசிக்கு சொந்தக்காரர்கள், அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்கள், அவர்கள் தான் நீர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருகிற நேரத்திலே நாம் என்ன யோசிக்கணும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா நமக்கு உயர்ந்த அந்தஸ்துக்களை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கிறதாக நாம் நினைக்க வேண்டும். இது மூணாவது செய்தி. நாலாவதாக எழுதுகிறார்கள், ஒரு மனிதன் பாவம் செய்கின்றான், வசதியாக வாழ்கிறான். இப்படி உலகத்தில் நிறைய பேரை பார்ப்போம். அந்த உலகத்துல அவ பாவம் பண்ணுவான், ஹராமான வழியில சம்பாதிப்பான், ஹராமான செயல் பூரா இருக்கும். ஆனா வசதியான வாழ்க்கை வாழக்கூடிய மக்கள், இப்படி சில மக்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இதை ஏன் அல்லாஹ் வைத்திருக்கிறார் தெரியுமா? அரபியிலே சொல்லுவார்கள் இஸ்திதராஜ், விட்டு பிடிக்கிறதாக சொல்லுவார்கள். சில பேர் சேட்டை பண்ற நேரத்துல என்ன செய்யலாம், அப்படியே கண்டு காணாத மாதிரி இருப்பாங்க. நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அது பெற்றோர் ஆசிரியர் சில நேரத்துல பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒன்னே சொல்லுவாங்க, டேய் நீ என்ன பண்ணு எனக்கு தெரியாது வைக்காத, நான் நோட் பண்ணிட்டே தான் இருக்கேன், எல்லாம் வச்சுக்கிறேன், ஒரு நாளைக்குடைய கவனிச்சுக்கிறேன்டா என்பதாக சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா அவனை விட்டு வைத்திருக்கிறான் சில காலத்துக்காக, சில அவகாசத்துக்காக. என்று சொன்னால் அவனை அழிப்பதற்கு அல்லாஹ் ஒரு நேரத்தை முடிவு செய்திருப்பார். அது வரைக்கும் அல்லாஹ் வெயிட் பண்றான், அவ்வளவுதான். இவனை அழிக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த ஏற்பாடு தேவையில்லை. ஆனா அல்லாஹ் தஆலா சில காலங்கள் வரைக்கும் அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான். அவருக்கு இந்த உலகத்திலே எவ்வளவு காலம் வாழ அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறானோ அந்த தவணை வரும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா விட்டு வைப்பான். டைம் வந்தோடு அல்லாஹ் தஆலா பட்டுன்னு தூக்கிடுவான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றி கூறுகிறான். 6வது சூராவுடைய 44வது வசனம் அல்லாஹ் சொல்வார், பலம்மா நசு மா துக்கிரு பிஹி, நம்முடைய உபதேசத்தை அவர்கள் புறக்கணி மறந்த நேரத்திலே, மாதிக்கிருடி அவருக்கு எந்த உபதேசங்கள் சொல்லப்பட்டதோ அந்த உபதேசத்தை அவர்கள் மறந்து வாழுகிற நேரத்திலே, ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை, அனைத்து பாக்கியங்களுடைய வாசலை அவருக்கு நாம் திறந்து வைப்போம்.
திறந்து வைப்போம். ஹத்தா இதா பரிகூபிமா ஊத்து, அவருக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிற நேரத்தில் எல்லா பாவமும் பண்ணுவாங்க. ஆனா காசு மேல காசு ஒரு கொட்டும், பதவி செய்வான். அவருக்கு கொடுக்கப்பட்டதை நினைத்து அவர் மகிழ்ச்சியோடு இருக்கிற நேரத்திலே அகது நாகம் பகத்தத்தை திடீர்னு அதை நாம் பிடித்து விடுவோம். பைதாகும் முகுலிசூன், அப்போது அவர்கள் நிராசையாகி போவார்கள். ஒன்னே பண்ண முடியாது. திடீர்னு அல்லாஹ் தஆலா பிடித்து விடுவார். அவன் என்ன செய்வான்? இங்கே திரும்பி பாப்பா, அப்புறம் யாரு காப்பாற்றுவோம் ஆக யாரும் காப்பாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து யாரும் காப்பாற்ற முடியாது. உதாரணமாக, ஒரு மீனவன் தூண்டிலே இறை வைக்கிறான் என்று சொன்னால் அது மீனுக்கு உணவாக அல்ல, மீனை பிடிப்பதற்காக. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சில மக்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்கின்றான். அல்லாஹ் தஆலா அள்ளி அள்ளி கொடுக்கிறான். ஃபிரௌனுக்கு அல்லாஹ் கொடுத்தான், காரூனுக்கு கொடுத்தான், அபூ ஜஹலுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். என்ன செய்கின்றான்? இவருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஆனா எதுக்காக? ஒரு காலகட்ட வரைக்கும் அல்லாஹ் தஆலா விட்டு வைத்தால் அந்த கால நேரத்தை எல்லாம் பிடித்தா யாராவது காப்பாற்ற முடிந்ததா? ஃபிரௌனை அந்த நைலிலிருந்து காப்பாற்ற முடிந்ததா? காரூனை செல்வம் இழுக்கப்பட்ட நேரத்தில் விழுங்கப்பட்ட நேரத்தை காப்பாற்ற முடிந்ததா? அபூ ஜஹலின் இரண்டு சிறுவர்கள் அதை என்ன செய்தார்கள்? அது படுகொலை செய்ய நேரத்தில் பாட்டு நிகழ்ச்சி போனான். மிகப்பெரிய வீர நிர்வாகம் நினைத்தோமே, இப்படி நிலையாகி போச்சு. என்ன செய்யறான்? மாத்தா யாராவது காப்பாற்ற முடிந்ததா? யாரும் காப்பாற்ற முடியாது. ஆனால் இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா 4 வகையான மக்களை வைத்திருக்கின்றான். ஒரு காலத்திலேயுமே என்ன செய்யக்கூடாது? இரண்டாவதாகவோ 4வது மனிதர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. இந்த உலகத்திலே இரண்டாவதாக 4வது மனிதர்களாக ஆகிவிடக்கூடாது. பாவங்களை செய்து சிரமப்படக்கூடியவர்களாகவோ அல்லது அல்லாஹ்வுக்கு வசதிகளை கொடுத்த நேரத்தில் அல்லாஹ் அரசுடைய கடமையை கட்டளைகளை புறக்கணித்த மக்களாக ஆகிவிடக் கூடாது. மாறாக அல்லாஹ் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். ஒன்று, அல்லாஹ் நமக்கு நம்முடைய நல்ல அமல்களை செய்வதோடு வளமான வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்து அது அவ்வளவு போது வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே சிரமங்கள் இருந்தால் கூட அந்த சிரமங்கள் எதற்காக இருக்கணும்? நம்முடைய உயர்ந்த அந்தஸ்துக்காகவோ பாவத்தின் பரிகாரத்துக்காகவோ அல்லது நம்முடைய குற்றங்குறைகளை திருத்துவதற்காகவோ அல்லாஹ் இருக்கிறது. சஹாபாக்கள் இப்படி இருந்தார். என்ன செய்யறாங்க? நல்லா அதாவது ஈமான் இருந்தது, அமல் இருந்தது. கடைசியில என்ன செய்தாங்க? அவங்க கஷ்டப்பட்டாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பதற்காக அல்லாஹ் தஆலா அந்த சிரமத்தை என்ன கொடுத்தார்? வரலாற்றில் நிறைய செய்திகள் இருக்கிறது. அதாவது முஸாபின் உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அரபகத்தினுடைய பெரிய செல்வந்த குடும்பத்திலே பிறந்த ஒற்றை மகன். அவர் ஒரு நாள் அணிந்த ஆடை மற்றொரு நாள் அணிய மாட்டார். அவ்வளவு வசதியான வாழ்க்கை வாழ்ந்தோம். ஈமானை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்காக ஈமானை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அவரை செய்வார். ஆடை அவிழ்க்கப்பட்டு அவருடைய தந்தையினால் ஆடை அவிழ்க்கப்பட்டு விளக்கப்படுவார். நான் தாயாவை செய்வாங்க. அவங்க கணவருக்கு தெரியாம ஒரு போர்வை கொடுத்திருந்தாங்க. அந்த போர்வையை சுத்திட்டு அலைஞ்சார். உஹது போர்க்களத்திலே ஷஹீதாகிறார். கஃபன், போதுமான கஃபன் கூட இல்லாமல் அடக்கப்பட்டார். தலையை போத்துறா கால் தெரியுது, காலை போத்துறா தலை தெரியுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவருடைய தலை பக்கமாக மூடுங்கள், கால் பகுதியில இலைகளையும் தலைகளையும் கொண்டு என்ன செய்யுங்க, அதை வச்சு அடக்கம் செய்வதாக சொன்னார்கள். பெருமானார் தண்ணீர் விட்டு அழுதார்கள். சொல்வார்கள், இந்த முஸ்தாபை நான் ஒரு காலத்திலே பார்த்திருக்கிறேன். அவருடைய உயர்தரமான ஆடைகளை அணிந்து உலா வருகிற அந்த பவனி வருகிற காட்சியை நான் கண்டிருக்கிறானா? இந்த மார்க்கத்துக்காகவே எல்லாவற்றையும் கொடுத்து சிரமமான வாழ்க்கையிலே போதுமான கஃன் துணி கூட இல்லாமல் செய்கிறார். மரணம் அடைந்து ஷஹீதாக்கப்பட்டு அடக்கம் செய்வதை பார்த்து நான் அழுகின்பாக பெருமாறா அழுவாங்க. ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் நல்ல வசதியான வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய அருளோடு இருக்க இல்லை என்றாலும் கூட இந்த உலகத்தில் நமக்கு நான் சிரமப்படுகிறோம் என்று சொன்னால் அந்த சிரமத்துக்கு அல்லாஹ் தஆலா விசேஷமான உடைய பாக்கியங்களை அந்தஸ்துக்களை நமக்கு வழங்கக்கூடிய உயர்தரமான வாக்கியம் நமக்கு கொடுக்க வேண்டும். ஒன்னு அப்துல்லாஹ் அவுஃபுடைய வாக்கியை தர வேண்டும், இல்லையா முஸாபின் உமைருடைய வாக்கியை போடு அல்லாஹ்வுடைய வாக்கியை தர வேண்டும். கேட்டதை கடைபிடிக்க அல்லாஹ் அனுகிரகம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்துபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.